அல்ஹம்துலில்லாஹ். உடன்குடியிலிருந்து உங்கள் அபு. அதாவது நம்ம உடன்குடி ஊருக்கு அருகாமையிலேயே காருக்குள்ள தன்னோட 2 பிள்ளைகளோட கணவனும் மனைவியும் தீயிட்டு கொளுத்திக்கிட்டாங்க, தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்படுறோம். அது எதற்காகன்னு பார்த்து காரணத்தை பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மன வலியை ஏற்படுத்தின ஒரு நிகழ்வு. அதாவது கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக என்ன பண்ணிட்டாங்க, தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்றதுக்கும் அந்த பெற்றோர்கள் தயாராகி தன்னோட பிள்ளை ஈரக்கொலையான தன்னுடைய பிள்ளைகளோட உயிரை என்ன செஞ்சிட்டாங்க, எடுக்கிறதுக்கு துணிஞ்சிட்டாங்க. 4 பேர் ஒன்னா இறந்துட்டாங்க. அதுல ஒரு அந்த அந்த செய்தியை படிக்கும்போது அதுல ஒரு செய்தியை படிக்கிறோம். தாயை கெட்டி பிடிச்சுக்கிட்டு இருந்த நிலையில அந்த 2 பிள்ளைகளும் கருகிய நிலையில, அதாவது தாயை கெட்டி பிடிச்சுக்கிட்டே கருகி போய் என்ன செய்யுது அந்த 2 பிள்ளைகளும் இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு கணம் யோசிச்சு பார்த்தா அந்த நெருப்பு வைக்கிற நேரம் அந்த மனநிலை எப்படி இருந்திருக்கும். அந்த ஒரு இந்த உலகத்தை பத்தின ஒரு எண்ணம், அதே மாதிரி உறவுகளை பத்தின எண்ணம், யாருமே நமக்கு உதவாம போயிட்டாங்களேங்கிற அந்த எண்ணம், இப்படி என்னெல்லாமோ அந்த மனசுக்குள்ள மோதி இருக்கும். அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கும் சரி, அந்த பெற்றோர்களோட உள்ளத்திலையும் சரி. நம்ம இந்த நியூஸை பார்க்கும்போது என்ன சொல்லுவோம், நிறைய பேர் ஒரு வார்த்தை நம்மள்ட்ட சொல்லியிருக்கலாம், அவசரப்பட்டானேன்னு ஒரு சிலர் சொல்லுவோம். ஒரு சிலர் முட்டா பைய, அவன் செத்து இருக்கலாம், பிள்ளைகள அநியாயமா கொண்டு விட்டானே, அந்த பிள்ளைகளை விட்டுருந்தாலும் எங்கேயாவது வாழ்ந்திருக்குமேன்னு சொல்லுவோம். ஆனா அந்த மாதிரி ஒரு நிகழ்வு, அந்த வழி யாருக்குமே வரக்கூடாதுன்னா இதை கேள்விப்படும் போது முதல்ல பிரார்த்தனை செய்யும், இறைவா யாருக்குமே எந்த சமூகத்துல உள்ளவனா இருந்தாலும் சரி, நம்மளோட எதிரியா இருந்தாலும் தன்னுடைய பிள்ளையை சாகடிச்சு தானும் சாகக்கூடிய ஒரு சூழ்நிலை யாருக்குமே என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அதே மாதிரி சமுதாயம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். எவ்வளோ விஷயங்களுக்காக பொருளாதாரத்தை என்ன செய்யறோம், விரயம் பண்றோம். ஆனா இந்த மாதிரி சூழல்கள்ல ஒருவருக்கு ஒருவர் உதவுறதுதான் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அவன் கடன் ஒருவேளை அவர் தவறுனால கூட கடன் ஆயிருக்கலாம், இல்லைன்னா அவர் யாராவது தவறான ஆட்களோட சேர்ந்ததுனால கடன் ஆயிருக்கலாம். ஆனா இந்த நேரத்துல ஒரு நொடி பொழுது சிந்திச்சேன்னு சொன்னா இந்த ஒரு நிலைமைக்கு நம்ம ஆளாக மாட்டோம். சாவணும்னு முடிவு எடுத்துட்டோம், தான் ஈன்ற பிள்ளைய சாகடிக்கணும்னு முடிவு எடுத்துட்டோம். இதை விட இந்த உலகத்துல ஒரு வழி இருக்குதா? இந்த வழிக்கே தயாராயிட்டோம்னா உலகத்துல எது வந்தாலும் எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அந்த பட்ட கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இது மாதிரி தற்கொலை தீர்வாகாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற மிக பெருங்கொண்ட இந்த சோதனையிலிருந்து என்னையும் உங்களை அல்லாஹ் பாதுகாக்கட்டும். நன்மையை நோக்கி பயணிக்கிற நல்ல மக்களுடைய பட்டியல்ல உங்களை என்னையும் அல்லாஹ் இடம்பெறச்சு.